ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழையை வந்து எப்படி வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். செவ்வாழையை பொறுத்தவரை நம்ம வந்து மற்ற வாழைகளை வந்து ஒரு 2 அடி 3 அடி ஆழத்தில் ஊன்னாலே போதும். ஆனால் செவ்வாழையை பொறுத்தவரை 4 அடி ஆழத்தில் ஊன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சி வளரும். ஏன்னா மற்ற வாழை மரங்களை போன்றது கிடையாது. இதுக்கு வந்து அதிக அளவு பராமரிப்பு தேவை. அப்போ தான் வந்து இதனோட வாழை சீப்புகள் வந்து அதிகமாக விடும். நம்மளுடைய பச்சை வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 15 சீப்பு விட்டுச்சு. ஆனால் செவ்வாழை பொறுத்தவரை 7 தான் விட்டுச்சு. ஏன்னா அதுவே 7 சீப்புங்கிறதே ரொம்ப அதிகம். அதனோட ஒவ்வொரு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சு செவ்வாழை வந்து அதிக சத்துக்கள் இருந்தது. நம்ம கடைகளில் போய் வாங்க போனோன்னா ஒரு பழம் பார்த்திங்கன்னா 15 to 20 ரூபா விற்பாங்க. ஆனால் நம்மளுக்கு போன வருஷம் ஒரு 7 சீப்பு பெரிய சீப்பாகவே கிடச்சிச்சு நம்மளோட செவ்வாழைக்கு வந்து இந்த வேர்க்காடுகளுக்கு வந்து நான் வாரம் ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன்னா, நம்ம தயாரித்து வச்சுருக்க உரம், லிக்விட் ஃபெர்டிலைசரு, அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக போட்டு இது பண்ணுவேன். இந்த ரெட் பனானா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இந்த உரங்களை போட்டு காய்கறி உரங்களை போட்டு தயார் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெட் பனானாவை ஊன ஆரம்பித்தேன். இங்கே தான் நம்ம ஆல்ரெடி பறித்து அறுவடை பண்ண ரெட் பனானா. இதுதான் நம்மளுக்கு 7 சீப்பு விட்டுருந்தது. அதோட பிற்கண்டுகள் தான் இப்போ 4 விட்டுருக்கு. இந்த 4ல் இப்போ வந்து 1 வந்து ஃப்ளவர் விட போகுது. அது விடும்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். செவ்வாழையோட இலையை பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து எவ்வளோ லென்த்து வர இருக்குது பாருங்கள். ஆனால் மற்ற வாழை மரங்களை பார்த்திங்கன்னா இதில் பாதி தான் இருக்கும் ஒரு இலை. ஆனால் இது மட்டும் சரியான பெருசாக இருக்கும். இலைகளும் சரி, வாழைப்பழங்கள் வந்து நல்லா குண்டாக இருக்கும். ஒவ்வொரு வாழைப்பழமும் 1/2 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய வாழைப்பழம். ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது செவ்வாழை வந்து அதிகமாக கிடைக்காது. ஆமாம், இது வந்து நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும், இந்த சருகெல்லாம் வந்து வெட்டி விடணும். நான் இப்போ கொஞ்சம் இங்கிட்ட வந்து வெட்டாமல் விட்டுட்டேன். அது இவ்வளோ வளர்ந்துருச்சு. நல்லா வெட்டி அதுகளுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும். காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றணும். மற்ற செடிகளை வாழை மரத்தை காட்டிலும் இந்த செடியை வந்து அதிகமாக கவனித்து வளர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிறையா வாழை சீப்பு கிடைக்கும். நம்மளுக்கு ரெட் பனானா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 சீப்பு விட்டுச்சு. ரெட் பனானா இல்லை, சாரி, க்ரீன் பனானா 15 சீப்பு விட்டுச்சு. ரெட் பனானா வந்து 7 சீப்பு தான் விட்டுச்சு. இந்த 7 சீப்புங்கிறதே அதிகம்தான். அதிகபட்சம் 3 இப்படி தான் விடும். அது குட்டி குட்டியாக விடும். நம்ம வீட்டில் அளவுக்கு அதிகமாகவே 7 சீப்பு விட்டுச்சு. ஒவ்வொரு பழமும் 1/2 கிலோ இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாழையை பொறுத்த அளவு அதிக அளவு ஆழ நோண்டி வைங்க. அப்போ தான் நல்லா வளரும். காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றிருங்க. வாரம் அதுகளுக்கு வந்து உரங்கள் போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் நல்லா வேர் பிடிச்சி வளரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.